Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Suba Rajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 71 ப்ரோக்ராம் செலக்ஷன் சார்ட் ப்ரோக்ராம் யூசிங் ரிகர்ஷன். ஸோ மேனுவல் திங்கிங் என்ன, ஃபஸ்ட்டு செலக்ஷன் சார்ட்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏற்கனவே 39th ப்ரோக்ராமில் செலக்ஷன் சார்ட் படிச்சிருக்கோம், கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ரஃபாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா லாஜிக்கல்லாம் எப்படி அப்படின்னா, ஸோ n=6 எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ A0லேருந்து A5 வரை எலமெண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி வந்து கம்பேரிசன் நடக்குது அப்படின்னா, லீனியர் சார்ட் மெத்தட் மாதிரி தான் கம்பேரிசன் நடக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கும், அதே மாதிரி இதுவும் சின்னதாக இருந்தால் மாற்றிக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஆன்சர் வந்து சின்ன ஆன்சர் தான் கிடைக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கே பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதான் ஆன்சர் அப்படின்னா இங்கேருந்து நம்ம செக்கிங் கொடுத்து ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். எது சின்னதுன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். லீனியர் சார்ட் மாதிரி எதெல்லாம் அதுக்குரிய சின்னது கிடச்சிச்சோ மாற்ற மாட்டோம். செலக்ட் பண்ணி அதை மட்டும் மாற்ற போகிறோம். அதுக்கு பேர் தான் செலக்ஷன் சார்ட்டு. ஸோ உள்ளே நுழையும் போது என்ன பண்ண போகிறோம், இது அப்போ லீனியர் சார்ட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை A5ன்னு வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் கம்பேரிசன் இல்லையா, ஜேன்னு வச்சுக்கிட்டோம். A வந்து ஜே வந்து 1ஆ இருக்கும், 2ஆ இருக்கும். அதனால I+1ன்னு சொல்லிக்கிட்டோம். I=0 இருக்கனால இது ஃபர்ஸ்ட், இது பக்கத்தில் உள்ள எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது I+1ன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் லீனியர் சார்ட் வேற வித்தியாசமாக நடக்க போகுது. அதனால ஐயை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் மின் இண்டெக்ஸ் ஐன்னு சொல்ல போகிறோம். ஐயை தான் வேல்யூ எடுக்க போகிறோம், மின் இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அப்போ மின் இண்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஐ இருக்கும். அப்போ ஐ வந்து 0. அப்போ மின் இண்டெக்ஸ் வந்து 0. அப்போ இந்த இடத்துல 0னா இங்கே மின் இண்டெக்ஸ் மின் இண்டெக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த எலமெண்ட்டையும் இந்த வேல்யூவையும் பக்கத்தில் உள்ள எலமெண்ட்டையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். அது ஜே எலமெண்ட்டாக இருக்க போகுது. கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா இதுதான் மின் இண்டெக்ஸ்ன்னு வைக்க போகிறோம். அப்போ மின் இண்டெக்ஸ்ன்னு எப்படி சொல்லுவோம், அந்த மின் இண்டெக்ஸ் ஜேன்னு சொல்லிடணும். மின் இண்டெக்ஸில் ஜேன்னு சொன்னோன்னா ஜே வந்து என்னது 1. அப்போ மின் இண்டெக்ஸ் 1 அப்படிங்கும் போது மின் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக A1ன்னு வரும். அதோட ஆன்சரை சப்ஸ்டியூட் ஆயிரும். அப்போ அந்த வேல்யூயும் பக்கத்தில் உள்ளதையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ கம்பேர் பண்ணும்போது இது பெருசாயிடுச்சு. அடுத்து திருப்பி இதே மாதிரி கம்பேர் பண்ண போகிறோம். இது சின்னதாயிட்டு. அப்போ மின் இண்டெக்ஸ் ஜே, அப்போ 3ன்னு மாறி இருக்கும். அப்போ இதுதான் மின் இண்டெக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு பக்கத்தில் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே கிரேட்டர் தென்னா இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸை விட்டு வெளியே வரும்போது மின் இண்டெக்ஸ் என்னதோ அதுதான் நம்மளோட வேல்யூ. அப்போ மின் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 3 சப்ஸ்டிட் ஆயிரும். மின் இண்டெக்ஸையும் I0 ரெண்டு வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஸ்வாப் பண்ணணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ ரெண்டாவது எலிமெண்ட்டை பாருங்க. I1 இருக்கு, I=1 இருக்கும் போது ப்ரீவியஸ் ஆன்சர் இது மாற்றி கொடுத்துருக்கு. இது 11 42 மாற்றி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சேமா இருக்கு. இப்போ கம்பேரிசன் நடக்குது. செகண்ட் பொசிஷன் நமக்கு வேணும். இப்போ இதுல எது சின்னது, 23 தான் சின்னது. கம்பேர் பண்ணுங்க. இப்படி இது மின் இண்டெக்ஸ் வச்சுக்கிட்டோம். மின் இண்டெக்ஸ்ன்னு வச்சுட்டு நுழையிறோம். 1ன்னு வச்சுக்கிட்டு வந்துருக்கோம். கம்பேர் பண்றோம், எதுவுமே இல்லை, நோ சேஞ்சஸ். அப்போ அதுக்கும் நம்ம கோடிங் எழுதி ஆகணும். மின் இண்டெக்ஸும் ஐயும் சேமா இல்லைன்னா மாத்திரம்தான் நம்ம சேஞ்சஸ் கொடுக்கணும், இல்லைன்னா சேஞ்சஸ் தேவையில்லை. அதுக்கும் ஒரு செக்கிங் கொடுத்தாகணும். அடுத்தது பாருங்க, I=2னா இந்த பொசிஷன் வந்துருது. அப்போ மின் இண்டெக்ஸ் I. அப்போ மின் இண்டெக்ஸ் இதுதான் தொடக்கம் 2. அப்போ இது 3 சின்னதாயிட்டு. அப்போ 3 மாறிக்கும். அப்போ கம்பேர் பண்ணுது 3 விட்டு 1 இல்லை, 3 தான் பெருசுன்னு உடனே இந்த மின் இண்டெக்ஸும் இதோட ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ I=3 4 5ன்னு போகும். 6 வந்தோடனே அவுட்டரில் போட்டு வெளியே வந்துடுவோம். இதுதான் கான்செப்ட். அப்படியே அசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங். நமக்கு வேண்டியது இப்போ ரிகர்ஷன். ஏற்கனவே 2 ப்ரோக்ராம் நம்ம பார்த்தாச்சு, ரிகர்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு. லீனியர் சார்ட்டுக்கு ரிகர்ஷன் எப்படி எழுதணும், பபிள் சார்ட்டுக்கு எப்படி வந்து ரிகர்ஷன் கான்செப்ட் எழுதணும்னு பார்த்தா சேம் தான் இப்போ எடுக்க போகிறோம். அதே கான்செப்ட் தான் இருக்கும். நேராக கோடிங் போயிடலாமா? கோடிங்கில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நார்மலாக மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ரிகர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 3 ஃபங்க்ஷன் செப்பரேட்டாக எழுதிக்கும். அதை டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. இது கால் பை வேல்யூ வச்சு எழுதிக்கலாம். அசைன்மெண்ட் இப்படி தான் கொடுக்க போகிறோம். பாயிண்டர் வேரியபிள் எடுக்கல, அசைன்மெண்ட் இப்படி எடுத்துக்கலாம்.
இதுவும் வேல்யூ கால் பை வேல்யூவா வந்திருக்குது. 3 பேராமீட்டர் நமக்கு வேணும். ரிகர்ஷனுக்கு 3 பேராமீட்டர்ஸ். நேம் என்னன்னா செலக்ஷன் ரிகர்ஷன் நம்ம நேம் வச்சுக்கலாம். பிரிண்டர்னு ஒரு வந்து செப்பரேட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஸ்வாப்புக்கும் தனியாக செப்பரேட் வச்சிருக்கோம். மெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ரிப்பீட் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ட்ரு நம்பர் ஆஃப் எலமெண்ட் எண் வாங்கிக்கலாம். அறையை கெட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் லிஸ்ட்னு சொல்லிட்டு அறையை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். 3 பேராமீட்டரு என்னெல்லாம் அனுப்பணும்? அரே அனுப்பணும், நம்பர் ஆஃப் எலமெண்ட் அனுப்பணும், ஐ அனுப்பணும். அவுட்டர் லூப்பை தான் நம்ம ரிகர்ஷன் காலாக மாற்ற போகிறோம். அதனால ஐ ஈக்குவல் டு 0 தானே ஸ்டார்டிங். அதனால ஐ அனுப்பணும், 0ன்னு அனுப்புங்க. இங்க பிரிண்ட்டுக்கு ஏகமாயன் போதும். அடுத்தது வந்த பிறகு சார்ட்டட் லிஸ்ட்ல ஏ இருக்கும், அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏயும் என்னையும் அனுப்பி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சிருக்கணும். லாஸ்ட்ல ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷன் மெயினா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கோடிங் எப்படி எழுதணும்? ப்ரீவியஸ் இது மாதிரி தான். நீங்களே கோடிங்கை பார்க்கறதுக்கு முன்னால கொஞ்சம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கால் பை வேல்யூ பார்த்தாச்சு, அது எப்படி எழுதுவீங்க? ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த 3 அசைன்மெண்ட் சொல்லியாச்சு இல்லையா? ஏ வந்து இப்போ ஆன்சர் இனிஷியலைசேஷன் வந்திருக்குது. என்ன உங்களுக்கு 5ன்னு வந்திருக்கு. 5ஓ 6ஓ எதுனாலும் எடுத்துக்கோங்க. என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அசைன் ஆயிருக்கும். ஐ வந்து 0ன்னு வந்திருக்கு. உள்ள நுழைஞ்சோன்னு என்ன ஸ்டெப்? ஒரு சொல்யூஷன், ரிகர்ஷனாலே ஒரு சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்யூஷன்? இந்த எண்ணை வச்சு தான் சொல்யூஷன். இதுதான் அவுட்டர் லூப்பா ஆக்ட் ஆகுது. இந்த இது கண்டிஷன் தான் நமக்கு அவுட்டர் லூப்பா ஆக்ட் ஆகுது. அவுட்டர் லூப் எப்படியும் ஐ வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவுட்டர் லூப் எப்படி நடக்கு? உள்ள நுழைஞ்சா 5 எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும்? 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 4 3 2 n-1 டைம்ஸ் போதும். 4 டைம்ஸ் போதும், லாஸ்ட் தேவையில்ல. அப்போ 1 ரீச் உடனே ரிட்டர்ன் போயிடணும். அப்போ இது எனக்கு ஒரு சொல்யூஷன். ரிகர்ஷன்னாலே ஒரு சொல்யூஷன் இருந்தாதான் நமக்கு முக்கியம். ஏன்னா ரிட்டர்ன் கொடுத்தாகணும். அடுத்ததுல நம்ம கோடிங்லாம் சேம் தான். மின் இண்டெக்ஸா வச்சுக்கிட்டோம், ஐயை வச்சுக்கிட்டோம். ஜே வந்து i+1ல இருந்து கம்பாரிசன் n-1 வரை கம்பாரிசன். n வந்தோடனே வெளியே வந்துடணும். அந்த ஜேயோட வேல்யூ வச்சுக்கிட்டு மின் இண்டெக்ஸோட வேல்யூ வச்சுட்டு கம்பேர் பண்ணுவோம். அந்த ஜே சின்னதா இருந்துச்சுன்னா மின் இண்டெக்ஸ் ஜேன்னு சொல்லிக்குவோம். அப்படி ஃபார் லூப் வந்து அத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆக போது. வெளியே வரும்போது மின் இண்டெக்ஸ் ஒரு மினிமம் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கும். வெளியே வந்தோடனே ஐயையும் மின் இண்டெக்ஸையும் ஸ்வாப்பிங் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு செக்கிங். ரெண்டும் சேமா இல்லைன்னா மாத்திரம் ஸ்வாப்பிங் கான்செப்ட் போகிறோம், இல்லைன்னா போகக்கூடாது. இது முடிஞ்சாச்சு. முடிச்ச உடனே ரிகர்ஷன்னாலே கால் இட் செல்ஃப். கட்டாயம் இந்த ப்ரோக்ராமை திருப்பி திருப்பி கால் பண்ண போறோம். எதுக்கு? எப்படி கால் பண்ண போறோம்? அவுட்டர் லூப்பு தான் இங்க கொடுக்க போறோம். அப்ப n-1 அடுத்தது போங்க. உள்ள நுழையும் போது 5 வந்துச்சு. இப்ப n-1 குறைச்சிக்கோங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம வேரியபிள் ஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ வந்து 0வா இருந்துச்சுன்னா மின் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த வேல்யூ ஜே வேல்யூ கம்பேர் பண்ண வரும். அப்போ ஐ எனக்கு வேணும். இந்த இடத்துல வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ உள்ள நுழையும் போது 0ன்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 1ன்னு வந்துடும். கம்பாரிசன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து கம்பேர் பண்ணி A(1) கம்பேர் பண்ணு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா. இந்த இடத்துல நம்ம ஐ யூஸ் பண்றதுனால உள்ள நுழையும் போது 0ன்னு கொண்டு வந்தோம். இப்போ i+1 கொடுங்க. அடுத்த டைம் வந்து எக்ஸிக்யூட் i = 1 மாறணும். சரியா? இது வந்து அவுட்டர் லூப்பாவும் ஆக்ட் ஆகணும். அதான் கான்செப்ட் வந்து எனக்கு இது பண்ண வேண்டாம். ஆனால் சொல்யூஷன் இதுல தான் இருக்கு. உங்களுக்கு என்ன குறைச்சி வரும்போது உங்களுக்கு சொல்யூஷன். அதனாலதான் 3 பேராமீட்டரா நம்ம அனுப்பணும். இது அவுட்டர் லூப்பாவும் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இங்க உங்களுக்கு அவுட்டர் லூப்னு சொல்ல முடியாது. ஐங்கிற வேரியபிள் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றதுனால கான்செப்ட் எழுதிக்கிறோம். ஸோ உங்களுக்கு கோடிங்கை பொறுத்த வரைக்கும் கால் பை வேல்யூனா எப்படி டிஃபைன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இந்த கோடிங்கை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொல்யூஷன் வேணும் எழுதியாச்சு. அவுட்டர் என்ன வச்சு தான் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஐ நம்ம இங்க யூஸ் பண்றதுனால உள்ள நுழையும் போது 0ன்னு கொடுத்துட்டு வந்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இங்க i+1 ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டைம் உங்களுக்கு இது மாறிட்டே இருக்கும். கரெக்டா? இண்டெக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மின் இண்டெக்ஸ் செட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த செலக்ஷன் தான் உங்களுக்கு கால் இட் செல்ஃப்க்கு தான் முக்கியம். எப்படி எழுதணும், இந்த கோடிங் எப்படி மாற்றணும் அப்படின்னு. ஸோ இது செலக்ஷன் வந்து செலக்ஷன் ரிகர்ஷனோட கான்செப்ட். அடுத்தது என்னது? உங்களுக்கு அங்க ரிட்டர்ன் ஆகும். உடனே அசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சுன்னு சொன்னேன். ஸ்வாப்பிங் கான்செப்ட் எப்படி எழுதுவீங்க? கால் பை வேல்யூவா தான் போகுது. 2 வேல்யூவா இங்க அனுப்புறீங்க. அது 2 இன்னொரு வேரியபிள்ல அசைன் ஆகுது. டெம்ப் நார்மலா ஸ்வாப்பிங் கான்செப்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுமே அனுப்புனாலும் உங்களுக்கு இங்க சேஞ்சஸ் கொடுத்துரும். இது கால் பை வேல்யூவா ஆக்ட் ஆகுது. n-ம் i-யும் கால் பை வேல்யூவா தான் ஆக்ட் ஆகுது. ஏ மட்டும் பேஸ் அட்ரஸ் அங்க வந்து வந்திருக்கோம்.
அப்போ கால் பை வேல்யூ வச்சுக்கிட்டு ரிகர்ஷன் ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ பிரிண்ட் வரைக்கும் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். என்ன வந்து கால் பை வேல்யூவா அனுப்பிக்கலாம். n ஈக்குவல் டு அங்கே ப்ரீவியஸ் ஆன்சர்ஸ் வந்து என்ன அனுப்புனீங்களோ அது சப்ஸ்டிட் ஆகும். ஸோ ஃபார் லூப் இத்தனை டைம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும், வேல்யூவை அழகா பிரிண்ட் பண்ணும், ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட கோடிங் செலக்ஷன் ரிகர்ஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிற கோடிங்கா. ஸோ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.